நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்போ ஆவணி மாத பலன்கள், மீன ராசிக்கு உண்டான ஆவணி மாத பலன்களை நம்ம இப்போ பார்ப்போம். மீன ராசியோட ராசி நாயகன் குரு பகவான் செவ்வாயோட குருமங்கள யோகத்தில் இணைஞ்சிருக்கிறாரு. பொதுவாக குரு என்ன சொல்வார்னா, அமைதியான ஆள், எதையும் சகிச்சு கொள்ளக்கூடிய ஆள். ஏதாவது பிரச்சனைன்னா அந்த பிரச்சனையிலேருந்து விலகக்கூடிய ஆள், பிரச்சனையே வேணாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மீனராசிக்காரங்க. அதே மாதிரி ஆச்சாரம் அனுஷ்டானங்கள்லாம் கொஞ்சம், அதாவது கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடிய ஆளுங்க இந்த ராசிக்காரங்க. இப்போ ராசிநாதன் குரு பகவான் செவ்வாயோட சேர்ந்து 3ஆம் இடத்துல இருக்கிறாங்க. 3ஆம் இடம் தைரியம், வீரியம், வெற்றி, விஜயஸ்தானம். அதே மாதிரி இளைய சகோதரன். இதனால் ஜாதகரோட மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, தைரியம் மெயினாக செவ்வாய் கூட இருக்கிறதுனால அவங்களோட தைரியம் இப்போ அதிகமாக இருக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள். அதே மாதிரி 2ஆம் இடத்துக்கு சனியோட 3ஆம் பார்வையாக இருக்குது. அதனால தன உறவில் கொஞ்சம், அதாவது 100 ரூபா வந்த இடத்துல ஒரு 80 ரூபா அப்படின்ற மாதிரி வரும். அதே மாதிரி யாருக்காவது வாக்கு கொடுக்கணும் போகணுன்னா இந்த சமயத்தில் தயவுசெய்து வாக்கு கொடுக்காதீங்க. அதே மாதிரி குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும், அது சரியாயிடும். அதே 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால இளைய சகோதரனால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் இது. அதே மாதிரி ஏதாவது அரசு தேர்வு எழுதிருந்தீங்க, இல்லை தனியார் தேர்வு, அதாவது தனியார் நிறுவனத்தில் ஏதாவது தேர்வு, வேலைக்காக தேர்வு ஏதாவது எழுதியிருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் இது. அதே மாதிரி உங்களோட 4ஆம் பாவம் இயல்பாக இருக்கிறதுனால தாய், வீடு, வாகனம், கல்வின்னு சொல்லுவோம். மாணவர்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கல்வியில் கொஞ்சம் சிறந்து விளங்குவாங்க. அதே மாதிரி தாயால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள். தாய் மாமனால், தாய் வழி உறவுகளால் எல்லாமே ஆதாயங்கள் கிடைக்கும். அதே மாதிரி வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த மீனராசிக்காரங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வாங்குவீங்க. ஏதாவது லோன் கிடைக்கணும், வீடு வாங்கணும், லோன் ரொம்ப நாளாக கிடைச்சாதான் வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த மீனராசிக்காரங்களாம் இந்த காலகட்டத்தில் லோனு கிடைக்கும். வீடு, வாகனம்லாம் நீங்கள் கண்டிப்பாக வாங்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் இது. அதே மாதிரி உங்களோட 5ஆம் பாவம் இயல்பாக இருக்கிறதுனால 5ஆம் பாவம் குலதெய்வம், பூர்வ புண்ணியம், புத்திர சந்தானம்னு சொல்லுவோம். இப்போ குழந்தை இல்லை அப்படின்னு இயங்கிக்கிட்டு இருந்த மீனராசிக்காரங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குரு பகவான் குழந்தையை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் இது. அதே மாதிரி குழந்தைகளால் பெற்றோர்களுக்கு மரியாதை, கௌரவம் எல்லாமே உயரக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான். அதே மாதிரி குழந்தைகளோட அன்பை நீங்கள் புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அவங்களுக்கு செய்யக்கூடிய நல்ல காலகட்டங்களாக தான் இது இருக்குது. அதே மாதிரி உங்களோட 6ஆம் பாவத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் இந்த 3 கூட்டு கிரகங்கள். அதே மாதிரி சூரியன் வலுவாக இருப்பார், அவரோட சொந்த வீட்டில் சிம்மத்தில் இருக்கிறாரு. அதே மாதிரி புதன் அவருக்கு பிடிச்ச நண்பரான முதன்மை நண்பர் சூரியன்னு சொல்லுவோம், அவரோட வீட்டில் இருக்கிறாரு. அதே மாதிரி சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறதுனால உங்களோட 6ஆம் பாவம் வேலை சம்மந்தமாக 6ஆம் பாவம் கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு இதெல்லாம் சொல்லுவோம். அந்தோட அற்புதமான, அதாவது அதோட நன்மைகள் தான் கிடைக்கும். இப்போ கடன் இருக்குதுன்னா அது படிப்படியாக தீரக்கூடிய காலகட்டங்கள். அதே மாதிரி எதிரி இருக்கிறாங்க, அவங்களாம் விலகி கூடிய காலகட்டங்கள். அதே மாதிரி ஏதாவது வம்பு வழக்கு, அதாவது கோர்ட்டு கேஸு இருக்குது அப்படின்னா அது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக தீர்வு வரக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் இது. அதே மாதிரி உங்களோட 7ஆம் பாவத்தில் கேது பகவான் இருக்கிறாரு. குருவோட பார்வையில் இருக்கிறதுனால அந்த கேது பகவான் நல்லதையே தான் கொடுப்பாரு. 7ஆம் பாவம் கலத்திர ஸ்தானம்னு சொல்லுவோம், கணவன் மனைவி ஸ்தானம். குரு பகவான் பார்க்கறதுனால நல்ல விதமாக, அதாவது கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமைகள், அந்யோன்யங்கள்லாம் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி கூட்டு தொழில் பண்ணுறவங்க,
நண்பர்கள் மூலிமா அனுகூலங்கள் ஆதாயங்கள்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த காலகட்டத்தில் வந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான். கூட்டு தொழில் பண்ணுறவங்க, இது பண்ணணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தை வந்து பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு நன்மையை தரும். அதே மாதிரி உங்களோட 8ஆம் இடம் வந்து இயல்பாக இருக்குது. 8ஆம் இடம் வந்து திடீர் பண வரவுன்னு சொல்லுவோம். அதிர்ஷ்டம், திடீர் அதிர்ஷ்டம். அதாவது நீங்கள் காசு கொடுத்துருந்தீங்க, இல்லை லோன் ஏதாவது கேட்டிருந்தீங்க, ரொம்ப நாளாக கிடைக்கல, இல்லை உங்கள் காசு வந்து யார்கிட்டையாவது இருக்குது, தரேன்னு சொல்லிட்டு தரவே மாட்டேங்கிறாரு அப்படின்ற நிலைகள்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து அவரே வந்து கொடுத்துருவாரு. அந்த லோனெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கையில் வந்து கிடைக்கக்கூடிய திடீர்னு, அதாவது நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க, திடீர்னு கையில் காசு, அந்த மாதிரியான காலகட்டங்கள் தான் இது. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை வந்து சனி, செவ்வாய், குரு இந்த 3 பேர் பார்க்குறாங்க. அதில் 2 அசுபர். சனி செவ்வாய் பார்க்குறதுனால அந்த பாகம் வந்து பிரச்சனையை கொடுக்கும், தடைகளை கொடுக்கும். அந்த குரு பகவான் பார்க்குறாருன்னா அந்த பிரச்சனைகள், தடைகள் எல்லாமே வந்து கலைத்தெறியப்படும். அதாவது 9ஆம் பாவம்னா தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம், தந்தையால் அனுகூலங்கள், ஆதாயங்கள், அதெல்லாம் வந்து கொஞ்சம் தடை, ஏற்கனவே இருந்த தடைகள்லாம் வந்து இப்போ குரு பகவானால் அந்த தடைகள்லாம் விலகக்கூடிய காலகட்டங்கள். ஏதாவது அப்பா வழி சொத்துனால ஏதாவது கோர்ட்டு கேஸ் ஏதாவது போட்டுட்டிங்கன்னா அந்த வழக்குகள்லாம் வந்து உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களோட 10ஆம் பாவம் வந்து இயல்பாக இருக்கிறதுனால 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானம்னு சொல்லுவோம். தொழில்கள்லாம் வந்து இப்போ வந்து நல்லாவே அமோகமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். ஏதாவது தொழில் பண்ணணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் வந்து தொழில் பண்ணக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான். அதே மாதிரி 11ஆம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்குறதுனால 11ஆம் வந்து மூத்த சகோதரம், லாபஸ்தானம் சொல்லுவோம். அதே மாதிரி இளைய மனைவி ஸ்தானம், அதை வந்து குரு பகவான் பார்க்கறதுனால மூத்த சகோதரனால் அனுகூலங்கள், ஆதாயங்கள், அதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள். அதே மாதிரி ஏதாவது தொழில் பண்ணிட்டு இருந்தவங்களா லாபங்கள் வந்து பெருகக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள். அதே மாதிரி டிவோர்ஸ் ஆன இளைய தம்பதியினருக்கெல்லாம் இப்போ வந்து 11ஆம் பாவத்தை குரு பார்க்கறதுனால 2வது மறு திருமணம் வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து அமையக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் இது. அதே மாதிரி 12ஆம் பாவத்தில் வந்து சனி பகவான் இருக்கிறதுனால இப்போ வந்து வெளிநாடு பயணம் போகணும் அப்படின்னு நினச்சிக்கிறேன், இல்லை ஆன்மீக சுற்றுலா போகணும் அப்படின்னு நினச்சிட்டு பெரியவங்கள்லாம் ஒரு 5 மாதங்கள் கழித்து போகிறது வந்து ரொம்ப நல்லது. அதே மாதிரி வெளிநாடு போய் சம்பாதிக்கணும் அப்படின்னு இளைஞர்கள்லாம் பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு 5 மாதங்கள் கழித்து நீங்கள் கண்டிப்பாக போய் வருவீங்க. மீனராசிக்காரங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க. நம்ம இப்போ பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தான். உங்களுக்கு வந்து துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதை கான்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு துல்லியமான பலன்களை பெற்று வாழ்க்கையில் உயருங்க. நன்றி, வணக்கம்.